திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி பேருந்து நிலையத்தில் கல்லூரி மாணவர்கள் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். முதலில் இரு பிரிவாக வாக்குவாதம் செய்து கொண்ட மாணவர்கள் தொடர்ந்து ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். மாணவர்களிடையிலான மோதல், குடிபோதை ஆசாமிகள் தகராறு போன்றவை பூந்தமல்லி பேருந்து நிலையத்தில் தொடர்ந்து வருவதால் காவலர்கள் கண்காணிப்பு பணியில் ஈடுபட வேண்டும் என பயணிகள் கோரிக்கை வைக்கின்றனர். அரியலூர் மாவட்டம் குறிச்சிக்குளம் திரௌபதி அம்மன் கோயிலில் மாசி மாத தேர் திருவிழா நடைபெற்றது. சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரத்திற்கு பின்பு தேரில் அம்மன் எழுந்தருளிய நிலையில் பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு திரௌபதி அம்மனை தரிசித்தனர். கரூரில் திருமணமாகி 2 வாரத்தில் இளம்பெண் தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தில் அவரது கணவர் கைது செய்யப்பட்டார். புரணியில் அரசு பள்ளியில் சத்துணவு அமைப்பாளராக பணிபுரிந்து வந்த ராகப்பிரியாவுக்கு சுதர்ஷன் என்பவருடன் 2 வாரங்களுக்கு முன் திருமணம் நடைபெற்றது. இந்நிலையில் சுதர்ஷனுக்கு வேறொரு பெண்ணிற்கும் இடையே திருமணத்தை தாண்டிய உறவு இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த ராகப்பிரியா வீடியோ வெளியிட்டும் கடிதம் எழுதி வைத்தும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் 19 கிராம மீனவர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பூம்புகார், பழையாறு துறைமுகத்திலிருந்து இரட்டைமடி வலை மற்றும் அதிவேக எஞ்சின் பொருத்தப்பட்ட விசைப்படகுகளை பயன்படுத்த தடை விதிக்க கோரி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் திங்கட்கிழமை மனு அளிக்கவும் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே அரசு சார்பில் குறு மற்றும் நடுத்தர தொழில் செய்வோருக்கான கடன் வழங்கும் முகாம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முக சுந்தரம் அரசின் பல்வேறு திட்டங்களின் கீழ் கடன் பெறுவதற்கான வழிமுறைகள் மற்றும் தகுதிகள் குறித்து எடுத்துரைத்தார். இதனைத் தொடர்ந்து ஏராளமானவர்கள் கடன் பெறுவதற்கான படிவங்களை பூர்த்தி செய்து விண்ணப்பித்துள்ளனர். இந்த சிறப்பு முகாம் மூலம் 500க்கும் மேற்பட்ட சிறு குறு வியாபாரிகள் பயனடைந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே மதுபோதையில் நண்பர்களுக்குள் ஏற்பட்ட தகராறு கொலையில் முடிந்துள்ளது. அடவிசாமிபுரத்தைச் சேர்ந்த நண்பர்கள் 6 பேர் ஒன்றாக அமர்ந்து மது அருந்தியுள்ளனர். அப்போது ஏற்பட்ட தகராறில் தையல் கலைஞர் வெங்கடேசனை மோகன் என்பவர் கத்தியால் குத்தியுள்ளார். இதில் படுகாயமடைந்த வெங்கடேசன் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தலைமறைவான மோகனை காவல்துறையினர் தேடி வருகின்றனர்.